மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 10th பப்ளிக் பேப்பர் கரெக்ஷன் இன்னைக்கு, அதாவது 12th ஏப்ரல் 2024 மதியானத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி மார்னிங் தான் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே மீட்டிங் போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து இந்த அஃபீஷியல் ஆன்சர் கீயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அஃபீஷியல் ஆன்சர் கீயில் வந்துட்டு என்னென்னலாம் கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து தான் டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரியே கிரேஸ் மார்க்ஸ் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணி அப்படியே அந்த கிரேஸ் மார்க் வந்து போட்டுருவாங்க. இந்த வருஷம் தமிழுக்கு கிரேஸ் மார்க் இருக்குது. அதான் அந்த எண்ணி இருந்து அதை பண்ணி இருந்து அப்படின்னு ஒரு கொஷின் வந்துருந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்கு கிரேஸ் மார்க் இருக்குது. குறிப்பாக இந்த வருஷம் ரொம்ப சீக்கிரமாகவே பேப்பர் கரெக்ஷனை ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அடுத்து எலெக்ஷன்ஸ் வரப்போகுது இல்லையா? அதனால் டீச்சர்ஸ் வந்துட்டு அந்த டியூட்டிக்கு போகணும் அப்படின்றனால கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பித்து இப்போ அடுத்த ஒரு 5 நாளில் எல்லா பேப்பர்ஸையும் திருத்தி முடிச்சிருவாங்க. இதுக்கப்புறமா ரிசல்ட் உங்களுக்கு மே மந்த்து தான் வரும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ 10th என்ன ஒரு புது விஷயம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, முதல்ல இது 11th 12th மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ 10th கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதின அந்த பேப்பரை வேணும்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி வாங்கி பார்த்துக்கலாம். அதே மாதிரியே மார்க்ஸ் எதுவும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வரல அப்படின்னாலும் ரீவேல்யூவேஷன் திரும்ப வந்து திருத்தணும் அப்படின்னு அந்த ரெக்வஸ்ட்டையும் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணி அதுக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோவில் தமிழுக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம இங்கிலீஷ் எல்லாமே நான் சொல்கிறேன். தமிழில் 1 மார்க்கை பொறுத்தளவில் 15 1 மார்க்ஸும் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்குண்டான அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே கொஷின் நம்பர் போட்டால் தான் மார்க் கொடுப்பாங்க. பட் ஸ்டில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மறந்துட்டாங்க அப்படின்னாலும், சில டீச்சர்ஸ் கொஞ்சம் லிபரலாக இருக்காங்க அப்படின்னா அது பரவாயில்லன்னு போட்டுருவாங்க. ஆனால் ஸ்ட்ரிக்டாக இருக்க டீச்சர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா தப்பு போட தான் செய்வாங்க. டாப்பர்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் சின்ன தப்பு பண்ணியிருந்தீங்க, கொஷின் நம்பர் போடலைனாலும் கண்டிப்பாக அதை வந்து அடிச்சோட தான் செய்வாங்க. அடுத்ததாக நமக்கு 2 மார்க்ஸை பொறுத்தளவில் 16th வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருத்தமான விடை எழுதினாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த கொஷின் வந்து அந்த மாதிரி இருக்கும். தற்கால உரைநடையில் ஸ்லேடையாவையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டுன்றப்ப எந்த எடுத்துக்காட்டு வேணால் கொடுக்கலாம். ஸோ இதுதான் எழுதணும் அப்படின்னு இல்லை. ஸோ இது வேணால் எழுதிக்கலாம் சொல்லிட்டாங்க. 17th அதே மாதிரி தான் விடை கேட்ட வினா, அதனால் அதுவும் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஆனால் 18th பாருங்கள், அந்த மாப்போசி வந்து அவர் இந்த புத்தகத்தை பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த 18th ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எழுதுறதுக்கு 1 மார்க். வறுமை நிலையிலும் பழைய புத்தகங்களை விற்கும் கடைக்கு சென்று புத்தகங்களை வாங்கி படித்தார். இப்படி எழுதுனீங்கன்னா தான் 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இதில் கீவேர்டு என்ன? வறுமை நிலையில் அவர் வந்து பழைய புத்தகங்கள் விற்கும் கடைக்கு போனார், அங்கே புத்தகங்கள் வாங்கி படித்தார். இந்த 3 கீவேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பழைய புத்தகங்கள் விற்கும் கடை அப்படின்னு எழுதியிருக்க மாட்டாங்க. அவர் வந்து வறுமை நிலையிலும் புத்தகங்களை வாங்கி படித்தார் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இல்லை பழைய புத்தகங்களை வாங்கி படித்தார் அப்படின்னா அப்படி எழுதியிருப்பாங்க. அந்த கடை அப்படின்னு எழுதாமல் அவர் பழைய புத்தகங்களை வாங்கி படித்தார்னு கூட எழுதியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதுக்குன்னு ஆன்சர் கீழே இருக்கணும், அப்படியே எனக்கு இருக்கணும் அப்படிலாம் எல்லாருமேலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் அப்படி இருந்தாலும் மெஜாரிட்டி டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே பழைய புத்தகங்கள் வாங்கி படித்தார் அப்படின்னாலும் பழைய புத்தகங்களில் விற்கும் கடையில் வாங்கி படித்தாலும் ஒன்று தான். ஸோ அப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து கரெக்டாக மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ ஓன் வேர்ட்ஸில் தாராளமாக எழுதிக்கலாம். பட் அந்த மீனிங் வந்து நல்லாவே கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரியே 19th கொஸ்டின் பாருங்கள், அதுக்கும் வந்து அந்த கூறான ஆயுதம் எதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது எடுத்து எழுதுறதுக்கு 1 மார்க், அதுக்கப்புறம் அது என்ன காரணம்னு எழுதுறதுக்கு 1 மார்க். 20th வந்து அந்த முழக்க தொடர்கள் எழுத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் 2 எழுதுனாலே போதும்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் 2. 21st கம்பல்சரி கொஷின், முயற்சி திருவினையாக்கும் அந்த குறள். ஸோ குறளில் ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் கண்டிப்பாக 1/2 மார்க் குறைப்பாங்க. 4-5 மிஸ்டேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக 1 மார்க்கே குறைப்பாங்க. ஒருவேளை பாதி குறள் தான் எழுதிருக்கீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி 1 மார்க் வந்து 1 மார்க் இல்லை 1.5 மார்க் குறைச்சி தான் போடுவாங்க. கரெக்டாக எழுதுனீங்கன்னா தான் 2 மார்க். அடுத்ததாக 22nd நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது, கிராமர் செக்ஷன். ஸோ இதுக்கு உண்டான அந்த வாழைப்பழங்கள் கொஷின் அது. அடுத்து 23rd வந்து ஒரே தொடரில் அமைக்கணும். ஸோ அதுவுமே நம்ம எப்படி வேணால் எழுதிக்கலாம். 24th வந்து பார்த்திங்கன்னா பகுபதம் மயங்கிய, மயங்கு ப்ளஸ் இ இன் ப்ளஸ் இ ப்ளஸ் ஃபஸ்ட்டு பிரித்து எழுதுறதுக்கு 1 மார்க். அதுக்கப்புறம் நம்ம மயங்கு பகுதி இ இன் இருந்த கால இடையிலே அதுக்கு 1 மார்க். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கேயே தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே 1 மார்க் அவுட்டு. அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் வந்து அந்த மயங்கு பகுதி அப்படிங்கிறது மட்டுமாவது கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா ஒரு 1/2 மார்க்காவது அவங்க வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. சரியா? தப்பு பண்ணவங்களுக்கு சொல்கிறேன். 25th வந்து பார்த்திங்கன்னா கலை சொல்லாக்கம், உயிரி தொழில்நுட்பம், தொன்மம் இது இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க. செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான வினா நீங்கள் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியும் யாரெல்லாம் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அது மார்க் கொடுப்பாங்க. 26th வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த சுவைக்காத இளநீர் விடுமுறை நாள் அந்த இதை வந்து அப்படியே வினாலே விடையை வந்து எழுத சொல்லியிருப்பாங்க. பட் அது வந்து நம்ம இதுதான் எழுதணும் அப்படின்னால பொருத்தமாக இது வேணால் எழுதிக்கலாம். அடுத்து 27th அந்த சீசருங்கிற அந்த நாய்க்குட்டி. ஸோ கேட்கும் குறைக்காது கடிக்காது அப்படின்னு. 28th வந்து பார்த்திங்கன்னா தனிமொழி தொடர்மொழி அந்த இது. 29th அடுத்து வந்து நமக்கு
இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா அப்படிங்கிறதுல நம்ம எப்படி வேணால் அது ஓன் வேர்ட்ஸில் எழுதிக்கலாம், என்ன வேணால் நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ அதனால் வந்து 3 கரெக்டான பாயிண்ட்ஸ் வச்சு எழுதியிருந்தீங்க அப்படின்னா, அந்த கீவேர்ட்ஸ் வந்து வச்சுருந்து எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. பொருத்தமான இது எழுது வேணால் எழுதிக்கலாம். 30th வந்து பத்தியை பிடித்து விடையளிக்க. ஸோ தொடர்ந்து பெய்த மழையால் தான் அது வந்து மூழ்கியது புவி. அடுத்தது அடுக்கு தொடர் மீண்டும் மீண்டும். அடுத்தது வினைத்தொகை வந்து பெய்மலை. சில பேர் வந்து வேறு மாதிரி எழுதுனேன்னு சொல்லியிருந்தீங்க, பெய்கின்ற மலை அப்படிலாம் எழுதுனேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படியெல்லாம் எதுவுமே எழுதுனீங்கன்னா தப்பு தான். இந்த பெய்மலைன்னு எழுதியிருந்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்ட் போட்டு 1 மார்க் போடுவாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக தப்பு தான் போடுவாங்க. 31st வந்து பார்த்திங்கன்னா நிகழ்கலை அறிஞர் ஒருத்தரை பற்றி எழுத சொல்லியிருப்பாங்க. ஸோ அது யாரை வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். அதனால் அது வந்து கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா 3 மார்க்கு. 32nd வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த கருணையன் வந்து எவையெல்லாம் அறியேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அதில் 4 இருக்கும். 4 பாயிண்டில் எனி 3 பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தீங்கனாலே போதும். அடுத்தது இந்த 33 தான் அந்த கிரேஸ் மார்க் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன்ல, நெடுநாளாக பார்க்க பண்ணி இருந்து அப்படின்னா எண்ணி இருந்தேன்னு வந்திருக்கணும். ஸோ அதுக்கு வந்து விடை எழுத முயற்சி செய்திருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. அதாவது அந்த கொஷின் வந்து நீங்கள் நம்பர் போட்டு அட்டன் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து அட்டனே பண்ணல அப்படின்னாலாம் கிரேஸ் மார்க் தர மாட்டாங்க. அட்டன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம். ஒன்றுமே எழுதாமல் கூட அந்த கொஷின் நம்பரை மட்டுமாவது நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து கொடுப்பாங்க. இல்லைனா அந்த கொஸ்டின் நம்பரே நீங்கள் எங்கேயுமே எழுதலைன்னா கிரேஸ் மார்க் தரமாட்டாங்க. சரியா? 34th வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மனப்பாட பாடல். ஸோ அதுக்கு வந்து 2மே கொடுத்துருக்காங்க. தென்னன் மகளே அது வாழலறுத்து கடினம். அடுத்தது 6 மார்க்ஸை பொறுத்தளவில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 35th இந்த வினைமுற்றுக்கள் தொழிற்பெயர்களாக மாற்றி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அறிதல் அறியாமை, புரிதல் புரியாமை, இதுக்கு 1.5 மார்க்கு. அப்புறம் தெரிதல் தெரியாமை, பிறத்தல் பிறவாமை, அதுக்கு ஒரு 1.5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 2 × 3 6 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சொல்பில் வருநிலை அணி. ஸோ என்ன அணி அப்படின்றத எடுத்து எழுதுறதுக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் அணியோட விளக்கம் வந்து எடுத்து எழுதுறதுக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு குறளில் என்ன இது வந்திருக்கு, பொருள் அப்படின்ற சொல் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் அதுக்கு ஒரு மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. 37th வந்து பார்த்தோம்னா நமக்கு அழகிட்டு வாய்ப்பாடு தருக. ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் அப்படியே நம்ம கரெக்டாக பிரித்து எழுதுறது கொடுத்துருக்காங்க. சீர், அசை, வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லி. அதாவது சீருக்கு வந்து 1 மார்க். இந்த சீர் வந்து கரெக்டாக பிரிச்சுருந்துக்கிங்களா அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் 1 மார்க்கு. அசைக்கு 1 மார்க், வாய்ப்பாடுக்கு 1 மார்க் அப்படின்னு. ஏதாச்சும் நீங்கள் ஒரு இது அப்படியே ஒரு ரோ தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்றாப்புல 1/2 மார்க் அந்த மாதிரி குறைப்பாங்க. சரியா? இதுக்கு அடுத்தது 38th நமக்கு வந்து பார்த்தோம்னா 5 மார்க் கொஷின். ஸோ 5 மார்க் கொஷின் நீங்கள் பார்க்கலாம். அந்த கீவேர்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பொருத்தமான விடை எழுதினாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டைம் நீங்கள் வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? 38 39 தம்பிக்கு கடிதம். அதில் இடம் 4 இருந்தால் அதுக்கு 1/2 மார்க்கு. விழித்தல், அதாவது அன்புள்ள தம்பியே அப்படின்னு நம்ம எழுதுகிறோம், அதான் விழித்தல், அதுக்கு ஒரு 1/2 மார்க்கு. கடிதம், நீங்கள் கடிதம் எழுதுறதுக்கு 2 மார்க். அந்த கடிதத்தில் என்ன சொல்ல வரீங்க, நான் நலம் நீ நலமா அப்படின்னு எழுதுறதுக்கு அந்த இதெல்லாம் போட்டு என்னவோ அந்த கண்டென்ட் கொடுக்கறதுக்கு 2 மார்க்கு. இப்படிக்கு அப்படின்னு சொல்லி போட்டு உங்களோட பேர் எழுதுறது 1 மார்க்கு. உரைமேல் முகவரி எழுதுறதுக்கு 1 மார்க். ஸோ 5 மார்க்கில் 2 மார்க்கு தான் கண்டென்ட்டே. மிச்சம் 3 மார்க் ஃபுல்லாக உங்களுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டு தான் இருக்குது. இதுக்கப்புறம் நாளிதழ் ஆசிரியர் கடிதம் அதே மாதிரி தான். அனுப்புனருக்கு 1/2 மார்க்கு, பெறுநருக்கு 1/2 மார்க்கு. அப்புறம் வணக்கம் ஐயா அப்படின்னு போட்டு பொருள் போடணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 மார்க்கு. அடுத்து கடித செய்திக்கு 2 மார்க்கு. அப்புறம் முடிவு நன்றி அப்படின்னு சொல்லி இப்படிக்கு அப்படிலாம் போட்டு எழுதுறதுக்கு 1/2 மார்க்கு. இடம் நாள் எழுத 1/2 மார்க்கு. உரைமேல் முகவரி எழுதுறதுக்கு 1/2 மார்க்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உரைமேல் முகவரிக்கே 1 மார்க்கு கடிதத்தில். ஆனால் இங்கே வந்து நாளிதழ் ஆசிரியருக்கு வந்து எழுதுறதுல இங்கே உரைமேல் முகவரிக்கு 1/2 மார்க். ஸோ அந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்து காட்சிக்கேற்ப விடை எழுதணும். 5 இது வந்து எழுதணும் அப்படின்னாலே மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ்க்கு 2.5 மார்க்கு. அதுக்கப்புறம் எக்ஸாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்குமே 2.5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் இதெல்லாம் பாஸ் பண்ணி நீங்கள் வீடியோ நிப்பாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 42nd வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து மாணவ நிலையில் பின்பற்ற வேண்டிய அறங்களையும் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் அட்டவணைப்படுத்தி எழுதுகன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இதுதான் அப்படின்னு இல்லை, நம்ம பொருத்தமாக எது வேணாலும் எழுதிக்கலாம். பட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போத் லெஃப்ட் சைடில் 5 பாயிண்ட், ரைட் சைடில் 5 பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 1/2 மார்க் வந்து இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 1/2 மார்க், ரைட் சைடில் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 1/2 மார்க், மொத்தமாக சேர்த்து 5 மார்க் வந்து 10 பாயிண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. அடுத்தது 42nd மொழிபெயர்ப்பு. இதுவும் வந்து இருக்குது. ஒரு டைம் பாஸ் பண்ணி பாருங்கள். இதுவும் செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான வேணால் இது நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா மார்க் தரமாட்டாங்க நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு.
அடுத்து நடுவினாக்கள் பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு வந்து செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால வெளிப்பாடுகள், முன்னுரைக்கு அரை மார்க்கு. அதுக்கப்புறம் செயற்கை நுண்ணறிவு அப்படின்ற அந்த தலைப்புக்கு 2, எந்திர மனிதனின் செயல்பாடுக்கு 2, வணிக வாய்ப்புகள். இதே தலைப்பு தான் இருக்கணும், இப்படியே தான் இருக்கணும்னு இல்லை, பட் கொஞ்சம் நீங்கள் மாற்றி கூட எழுதியிருக்கலாம். பட் அந்த கண்டென்ட் வந்து கிட்டத்தட்ட சேமாக இருக்கணும். அதே மாதிரியே 43A வந்து தன் வரலாறு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யாரை பற்றி வேணால் நம்ம எழுதிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் கூட கமெண்ட்டில் சொன்னாங்க, நான் வந்து MS தோனியை பற்றி எழுதியிருந்தேன்னு. கண்டிப்பாக எழுதலாம், ஏன்னா அவங்களே ஒரு புகழ்பெற்ற சாதனையாளர் தான். ஸோ யாரை பற்றி வேணாலும் நீங்கள் வந்து ஆக்டர்ஸை பற்றி கூட எழுதலாம், இல்லை பெரிய பெரிய சாதனை பண்ணவங்க யார் வேணாலும் அவங்க பேசுகிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதலாம். ஃபஸ்ட்டு அவங்கள பற்றின ஒரு முன்னுரை, அதாவது முகவுரை எழுதுறதுக்கு 2 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6 மார்க் தான் அந்த தன் வரலாறை கூறும் விதம் அப்படின்றதுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருவன் இருக்கிறான், ராமானுசர் நாடகம் வெளிப்படுத்தும் மனிதநேயம், எல்லாமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிலதுக்கு முன்னுரை முடிவுரை ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சிலது பாருங்கள் முன்னுரைக்கு அரை மார்க்கு, முடிவுரைக்கு அரை மார்க்கு, மற்ற உள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரியா? ஸோ அதான் இங்கே மார்க் பண்ணிட்டாங்க பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே கொடுத்துருவாங்க டீச்சர்ஸ்க்கு 2542 செவி மாற்றுத்திறனாளி வினா அப்படின்னு. அதே மாதிரி மனநம் கம்பல்சரி, மனப்பாடல் அப்படிங்கிறனால கம்பல்சரியாக அதை வந்து திருத்திடணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்றைக்கி மார்னிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.